இந்த வீடியோவில் ஐரோப்பிய முடியாட்சிகளின் செல்வச் செழிப்பு முதல் ஆசியாவின் மதிப்பிற்குரிய ராஜவம்சங்கள் வரை அவர்களின் செல்வ செழிப்பு, ராஜ மரியாதை மற்றும் அவர்களின் ராஜ சிம்மாசனங்களின் கீர்த்தியை நாம் காணலாம். 7ஆம் இடம் சுல்தான் ஆஃப் புருனாய். இவர்களின் சொத்து மதிப்பு $30 பில்லியன் ஆகும். சுல்தானின் வீடு இஸ்தானா நூருல் ஈமான் என அழைக்கப்படுகிறது. நாட்டின் சுதந்திரத்தை நினைவுகூரும் வகையில் 1984 கட்டப்பட்டது. 2 மில்லியன் சதுர அடி பரப்பளவில் உலகின் மிகப்பெரிய அரண்மனையாக கின்னஸ் புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது. இந்த அரண்மனையின் குவிமாடம் 22 கரட் தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. இந்த அரண்மனையின் மதிப்பு 2550 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. அரண்மனையில் 5 நீச்சல் குளங்கள், 257 குளியல் அறைகள் மற்றும் 1700க்கும் மேற்பட்ட அறைகள் உள்ளன. சுல்தான் தனது சொந்த உபயோகத்திற்காக போயிங் 747 விமானத்தை பயன்படுத்துகிறார். அந்த விமானத்தில் சுமார் $120 மில்லியன் மதிப்புள்ள தங்க வாஷ் பேசின் பயன்படுத்தப்படுகிறது. தங்க முலாம் பூசப்பட்ட ரோல்ஸ் ராய்ஸ் கார் உள்ளடக்கிய 7000 வாகனங்களை கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. 300 ஃபெராரிகள் மற்றும் 500 ரோல்ஸ் ராய்ஸ் கார்கள் இவரது சேகரிப்பில் அடங்கும். ஹசன் அல் போல்கியா ஒரு ஹேர் கட் செய்வதற்கு $20,000 செலவழிப்பதாக கூறப்படுகிறது. 6ஆம் இடம் ஹவுஸ் ஆஃப் லீக்டன்ஸ்டைன் ஃபேமிலி. இது 600 வருட பழமையான அரச குடும்பமாகும். இந்த குடும்பத்தின் தலைவர் பிரின்ஸ் ஹான்ஸ் II ஆகும். செக் ரிப்பப்ளிக் ஒரு காலத்தில் இவர்களுக்கு சொந்தமானது. உலகின் 2வது சிறிய நாடான லியஸ்டேன்ஸ்டீன் மன்னர் ஆவர் இவர். இந்த நாடு 5 மைல் நீளமும் 16 மைல் அகலமும் கொண்டது. இது உலகின் பணக்கார நாடுகளில் ஒன்று. எல்ஜிடி குரூப் பல அரண்மனைகள் மற்றும் பல லக்ஸூரியஸ் சொத்துக்களுக்கு அதிபதி ஆவர். இவர்களின் சொத்து மதிப்பு $80 மில்லியன் அதிகமாக இருக்கும் என்று கணக்கிடப்படுகிறது. 5ஆம் இடம் வின்சர் அரச குடும்பம். 88 பில்லியனுக்கும் அதிகமான சொத்துக்கள் உள்ளன. அவர்களில் பெரும்பாலோர் ரியல் எஸ்டேட்டில் பெருமளவில் முதலீடு செய்துள்ளனர். விலை மதிப்பற்ற அரண்மனைகளான வின்சர் மேனர் மற்றும் பக்கிங்ஹாம் அரண்மனையும் இவர்களுக்கு சொந்தமானது. அரச குடும்பத்தினர் ஜெர்மன் வம்சாவளியை சார்ந்தவர்கள். எனினும் 1917ஆம் ஆண்டு முதல் உலகப் போரின் போது பிரிட்டிஷ் அரச குடும்பம் தங்கள் ஜெர்மன் வம்சாவளியுடன் அனைத்து உறவுகளையும் கைவிட்டது. அரச குடும்பத்தில் தி கிரவுன் ஜுவல்ஸ் என்று அழைக்கப்படும் நகைகளின் தொகுப்பு உள்ளது. இந்த தொகுப்பில் 100க்கும் மேற்பட்ட வகையிலான தங்கம் மற்றும் குறைந்தபட்சம் 23,000 ரத்தின கற்கள், கோஹினூர் வைரம் உட்பட அவர்களது நகை சேகரிப்பு குறைந்தபட்சம் $5 பில்லியன் மதிப்புடையது. இதை தவிர பல தலைமுறையாக வரும் அரச குடும்பத்தினரின் தலைப்பாகைகள், கழுத்தணிகள், மோதிரங்கள், கை கடிகாரங்கள், காதணிகள், வளையல்கள் மற்றும் பல வின்சர் குடும்பத்திற்கான மற்றொரு பண ஆதாரம் இறையாண்மை மானியம். இது அரச குடும்பத்திற்கு அரசால் செலுத்தப்பட்ட பணம். அவர்களின் உத்தியோகபூர்வ கடமைகளுக்கு நிதியளிக்கவும் மற்றும் தி கிரவுனுக்கு சொந்தமான அரண்மனைகளின் பராமரிப்புக்காகவும் கொடுக்கப்படுகிறது. 4ஆம் இடம் அபுதாபி ராயல் ஃபேமிலி. ஜெஃப் பெசோஸ் மற்றும் பில் கேட்ஸ் ஆகியோரை விட மதிப்புமிக்கது, ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்கிறது. ஹவுஸ் ஆஃப் நஹ்யான் என்று அழைக்கப்படும் அரச குடும்பம் அபுதாபியை ஆட்சி செய்கிறது. அல் நஹ்யான் குடும்பம் உலகின் எண்ணெய் இருப்புகளில் 6% வைத்திருக்கிறது. அல் நஹ்யான் குடும்பத்தின் சொத்து சாம்ராஜ்யத்தில் மணிமகுடமாக விளங்குவது அபுதாபியில் அமைந்துள்ள ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் ஜனாதிபதி அரண்மனையான கசார் அல் வதான் ஆகும். இதன் மதிப்பு $475 மில்லியன் ஆகும். இவர்களுக்கு உலகெங்கும் பல 7 ஸ்டார் ஹோட்டல்களும் உள்ளன. துபையில் உள்ள புர்ஜ் கலீபாவும் இவர்களுக்கு சொந்தமானதுதான். இந்த சாம்ராஜ்யத்தின் அதிபதி ஷேக் முஹம்மது பின் ஜயத் அல் நஹ்யான் ஆவர். ஒரு விமான நிறுவனத்தை தொடங்க தேவையான தனியார் ஜெட் விமானங்கள் இவர்களிடம் உள்ளது. இவைகளில் ஏர்பஸ் மற்றும் போயிங் 747 அடங்கும். அரச குடும்பம் அளவிலாத கார்களை கொண்டுள்ளது. ஷேக் ஹமத் பின் ஹம்தான் அல் நஹ்யானிடம் மட்டும் 700க்கும் மேற்பட்ட வாகனங்கள் உள்ளன. ஆங்கில கால்பந்து அணியான மான்செஸ்டர் சிட்டிக்கு சொந்தமான 80% பங்குகள் இவர்களிடம் உள்ளது. இவர்களின் சொத்து மதிப்பு $150 பில்லியன் ஆகும்.
ஹவுஸ் ஆஃப் தானி ஆஃப் கத்தார், இவர்களின் சொத்து மதிப்பு $335 பில்லியன் ஆகும். தமீம் பின் ஹமத் அல் தனி இவர்களின் தலைவர். இவர்கள் கத்தாரின் தலைநகரான டோஹாவில் $1 பில்லியன் அரச மாளிகையில் குடியிருக்கின்றனர். இதை தவிர இன்னும் 2 மாளிகைகள் கத்தாரில் உள்ளது. அமெரிக்காவில் உள்ள எம்பயர் ஸ்டேட் பில்டிங்கில் இவர்களின் முதலீடு உள்ளது. இதை தவிர வோல்க்ஸ்வோகன், பார்க்லேஸ் போன்ற பெரிய கம்பெனிகளில் பெரும் பணத்தை முதலீடு செய்துள்ளனர் மற்றும் செயின்ஸ்புரிஸ், ஐஏஜி, வேலண்டினோ போன்ற பெரிய கம்பெனிகளை வாங்கியுள்ளனர். கத்தாரை விட லண்டனில் அதிகமான சொத்துக்களை குவித்துள்ளனர். லண்டனில் மட்டும் $5 பில்லியன் மதிப்பில் சொத்துக்களை வாங்கி குவித்துள்ளனர். அவை இங்கிலாந்தின் உயர்ந்த ஸ்கை ஸ்கிரேப்பர், த ஷார்ட், பார்க்லே ஹோட்டல் மற்றும் லண்டனின் மைய பகுதியில் பெரும் சொத்துக்களையும் வாங்கி குவித்துள்ளனர். இவர்களிடம் 500 கார்கள் உள்ளது. அவைகளில் பல புகாட்டி கைரோன், லாம்போர்கினி, ரோல்ஸ் ராய்ஸ் வகை கார்களாகும். இருப்பினும் இது வழக்கமான புகாட்டி கைரோன் அல்ல. சூப்பர் ஸ்போர்ட் 300ஐ அடிப்படையாக கொண்ட, மணிக்கு 300 மைல் வேகத்தை எட்டிய உலக சாதனையை படைத்த வேகமான கார் ஆகும். பணம் படைத்தவர்கள் ஆடம்பரமான படகுகளை வாங்க விரும்புகிறார்கள் என்பதை மறுக்க முடியாது. எனவே கத்தார் அரச குடும்பத்திற்கு சொந்தமான $348 மில்லியன் மதிப்புள்ள சூப்பர் படகு, மேலும் பல மில்லியன் மதிப்புள்ள அல் மிர்காப், லூசைல் போன்ற கப்பலையும் வைத்திருக்கிறது. இவர்களின் முயற்சியால் தான் 2022இல் கால்பந்து உலக கோப்பை கத்தாரில் நடந்தது. ஹவுஸ் ஆஃப் அல் சபாஹ் ஆஃப் குவைட் கடந்த 300 ஆண்டுகளாக குவைத்தை ஆளும் ராஜ குடும்பம் இது. இவர்களின் சொத்து மதிப்பு $360 பில்லியன் ஆகும். இப்போதைய தலைவர் மிஷல் அல் அஹ்மத் அல் ஜாபர் அல் சபாஹ் ஆவர். உலகின் பெட்ரோல் உற்பத்தியில் 8.5% குவைத்தில் இருந்து கிடைக்கிறது. அதன் மொத்த GDPயில் 40% ஆயில் கேஸ் இலிருந்து கிடைக்கிறது. பேண்டர் மீடியா குரூப், கல்ஃப் இன்சூரன்ஸ் குரூப், யுனைடெட் ரியல் எஸ்டேட் குரூப், புர்கேன் பேங்க், கிப்கோ போன்ற கம்பெனிகளின் பெரும் பணத்தை முதலீடு செய்துள்ளது. இவர்களுக்கு சொந்தமான பயன் பேலஸ் 2 டிஸ்னிலாண்ட் பார்க்கை விட பெரியது. பயன் பேலஸ் 18 கட்டிடங்களை கொண்ட 6 வளாகங்களை கொண்டுள்ளது. இதில் 1000 பேர் இருக்கும் வசதி கொண்ட அற்புதமான மாநாட்டு மண்டபம் மற்றும் அமீரி கூடாரம் ஆகியவை அடங்கும். குவைத் நகரின் மையப்பகுதியில் கிரீன் தீவுக்கு அருகில் அமைந்துள்ள சீஃப் அரண்மனை நீல நிற ஓடுகள் மற்றும் கடிகார கோபுரத்துடன் கூடிய மற்றொரு கட்டிடக்கலை மாணிக்கமாகும். அரச குடும்பம் இந்த குடியிருப்பை அரசாங்க கூட்டங்களுக்கும் வசிப்பிடமாகவும் பயன்படுத்துகிறது. அவர்களின் ரியல் எஸ்டேட் முதலீடுகள் மிகப்பெரியது. அது ஒரு சிறிய தேசத்தை உருவாக்க முடியும். சபா அல் அஹ்மத் சி சிட்டி என்று அழைக்கப்படும் தற்போதைய திட்டமானது 200 கிலோமீட்டர் கடற்கரையை உருவாக்கி உள்ளது. கார் அருங்காட்சியகத்தை உருவாக்கும் அளவுக்கு வரலாற்று, விண்டேஜ் மற்றும் கிளாசிக்கல் கார்கள் முதல் நவீன டெஸ்லா கார் வரை இவர்களிடம் உள்ளது. இவர்களிடம் 3 ஆஸ்டன் மார்டின்ஸ் கார்கள், ஜேம்ஸ் பாண்ட் மூவிஸில் பயன்படுத்தியது. ராயல் ஃப்ளீட்டில் உள்ள சூப்பர் கார்களில் போர்ஷு 911 டர்போ எஸ், ஃபெராரி F40, ரோல்ஸ் ராய்ஸ் மற்றும் 1960களின் போர்ஷே கரேரா ஆகியவை அடங்கும். இவர்களிடம் 1 போயிங் விமானங்கள் உள்ளன மற்றும் மற்றொரு போயிங் 737, மேலும் குறைந்தது 5 ஏர்பஸ்களும் உள்ளன. இவர்கள் $775 மில்லியன் ரூபாய் குவைட் மியூசியம் ஆஃப் இஸ்லாமிக் ஆர்ட்டுக்கு நிதியுதவி செய்துள்ளனர். ஹவுஸ் ஆஃப் சவுட் ஆஃப் சவுதி அரேபியா சவுதி அரேபியாவின் ஆளும் அரச குடும்பத்தின் நிகர மதிப்பு சுமார் $1.4 டிரில்லியன் ஆகும். இது பிரிட்டிஷ் அரச குடும்பத்தை விட 16 மடங்கு அதிகம். ஆளும் முடியாட்சி தனது வருமானத்தின் பெரும் பகுதியை 75 ஆண்டுகளுக்கு முன்பு நிறுவப்பட்ட பரந்த எண்ணெய் இருப்புகளிலிருந்து பெறுகிறது. இது அவர்களை இந்த பரந்த பூமியில் முதல் பணக்கார குடும்பமாக மாற்றியுள்ளது. தங்கம் பதித்த சூப்பர் படகுகள், தனியார் ஜெட் விமானங்கள் மற்றும் அரண்மனைகள் முதல் தங்கத்தால் செய்யப்பட்ட மரச்சாமான்கள் வரை, மேலும் அரச குடும்பம் தங்கமுலாம் பூசப்பட்ட டிஷ்யூ பேப்பரையும் பயன்படுத்துகிறது. 2017ஆம் ஆண்டில் MBS என்று அழைக்கப்படும் 34 வயதான பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் லியோனார்டோ டாவின்சியின் 500 ஆண்டுகள் பழமையான ஓவியமான சல்வேட்டர் முண்டிக்காக $450.3 மில்லியன் செலவழித்து பிராக்சி மூலம் வாங்கினார். ஃபார்ச்சூன் பத்திரிகையின் உலகின் மிகவும் விலை உயர்ந்த வீடு என்று அழைக்கப்படும் பிரான்சில் அமைந்துள்ள ஷட்டோ லூயி 14க்கு இளவரசர் முகமது பின் சல்மான் $300 மில்லியன் மேலாக செலுத்தி கையகப்படுத்தியுள்ளார்.
உலகெங்கிலும் உள்ள அரண்மனைகள் மற்றும் ரியல் எஸ்டேட் தவிர ரியாத்தில் உள்ள அல் யமாமா அரண்மனை மிகவும் குறிப்பிடத்தக்க அரண்மனைகளில் ஒன்றாகும். இது சவூதி அரேபியாவின் அரசரின் அதிகாரப்பூர்வ இல்லமாகவும் அலுவலகமாகவும் செயல்படுகிறது. 4 மில்லியன் சதுர அடி பரப்பளவில் பறந்து விரிந்திருக்கும் இந்த அரண்மனை இத்தாலிய பளிங்குத் தளங்கள், நுணுக்கமான செதுக்கப்பட்ட கூரைகள் மற்றும் சுவர் பேனல்களை கொண்டுள்ளது. இது ஒரு திரைப்பட அரங்கம், போலிங் ஆலி, நீச்சல் குளங்கள் மற்றும் மசூதி போன்ற ஈர்க்கக்கூடிய வசதிகளை கொண்டுள்ளது. பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் $400 மில்லியன் மதிப்பிலான செரீன் என்ற சூப்பர் படகை வைத்துள்ளார். இந்த அற்புதமான கப்பலில் ஒரு கடல் நீர் குளம், ஹெலிபேடுகள், விளையாட்டு அறைகள் மற்றும் நீருக்கடியில் பார்க்கும் அறை கூட உள்ளது. இதை தவிர கஸ்டமைஸ்ட் போயிங் 747 தனியார் ஜெட் விமானங்கள் குடும்பத்திற்கு சொந்தமானது. இது ஆடம்பரமான அலங்காரங்கள் மற்றும் தங்கமுலாம் பூசப்பட்ட சாதனங்களுடன் பறக்கும் மாளிகையாக மாற்றப்பட்டுள்ளது. குடும்ப உறுப்பினர்கள் ரோல்ஸ் ராய்ஸ், லம்போர்கினிஸ், பென்ட்லீஸ் மற்றும் மெர்சிடிஸ் ஜீப்கள் உட்பட பல ஆடம்பரமான வாகனங்களை வைத்திருக்கிறார்கள். இவற்றில் தங்கமுலாம் பூசப்பட்ட லம்போர்கினி அவென்டடோர் SV அடங்கும்.